3 கனியை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடணும். யாரையா இன்னையோட 3 நாளில் முடிஞ்சு போயிடும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு, மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு கொடுத்துருக்கேன். வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு, அதுக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி சென்னிமலை போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையில் போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒரு ஆள் மட்டும்தான் இங்கே வந்துருந்துச்சு, அப்படி தானே? அதனால் நான் என்னோடய கணவனும் எப்படியோ வந்துட்டால் பரவாயில்ல அப்படின்னு என் கணவன் வர்றதுக்குள்ளே என்னை கூப்பிடாமல் வந்ததுக்கப்புறம் 2 பேர்த்தையும் சேர்ந்து கூப்பிடணும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் லேட் பண்ண வச்சுருந்தேன். சரியா? நீ ஒரு ஆள் தானே வந்த, அதனால தான் என் கணவனு வரணும் அப்படின்னு உன்னை வெயிட் பண்ண வச்சுருந்தேன். அதனால தான் கருப்பசாமி நான் லேட் பண்ணி கூப்பிட்டா நீ வந்துடுவீல்ல, எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் வந்து தானே ஆகணும். அப்படி தானே? அப்படியே இல்லையா? சரி, போய் காலையில் விழுந்துட்டு வா. இப்போ வேலையை கொடுத்தாச்சு, கஷ்டத்தையும் தீர்த்தாச்சு. அதே போல் மேலே படிக்கணும், மேலே படிச்சுட்டு டீச்சர் ஆகணும், அப்படி தானே? டீச்சரும் ஆக்கியாச்சு, டீச்சரும் ஆக்கிடலாம். அதே போல் கருப்பசாமி உனக்கு வேலையும் கொடுத்து அதே போல் நான் ஒன்று நிப்பாட்ட சொன்னேன், அதையும் நிப்பாட்டியாச்சு இல்லையா? அதனால் கருப்பசாமி வர்ற ஆடி அமாவாசைக்கு நீ பால் கூட எடுத்துடணும். அதே மாதிரி அடுத்த ஆடி அமாவாசை பால் கூட எடுக்கும்போது சொந்த வீடும் கட்டியாச்சு. இப்போ சொந்த வீட்டுக்கு தானே கஷ்டப்பட்ட, கிட்டவா சொந்த வீடு தான் கட்டணும். அடிக்கடி அதனால் பிரச்சனையும் வந்துடுது. அதனால் சரக்கு அடிக்கிறதுனாலையும் பிரச்சனை வந்துடுது. அதனால் சரக்கு அடிக்கிறதையும் நிப்பாட்டியாச்சு, வீட்டை விட்டு படி தாண்டி போகிறதையும் நிப்பாட்டியாச்சு. அதனால் உன்னை படிக்க வச்சு வேலையை கொடுத்தா போதும், அப்படி தானே? அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நான் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துரு. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் ஒன்றை இருப்பிடத்தில் வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். வர்ற பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். எப்போ வந்தாலும் இது 2 பேரும் வந்துடணும். எனக்கு கொஞ்சம் சடவாக இருக்குது, நீ போயிட்டு வந்துடு. நான் அதெல்லாம் கேட்கல அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. சொல்லாமல் தவறாமல் எப்போ இருந்தாலும் 2 பேரும் வந்துடணும். நீ இன்றைக்கி சொன்னேன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படி சூழ்நிலை அமைஞ்சாலும் உடல்நிலையில் சரியில்லைனாலும் என்னை வந்து பார்க்க வந்துடணும். சரியா? அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் வா. நீ நினச்சது போல் கருப்பசாமி இந்த ஆடி இல்லை அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே சொந்த வீட்டில் உட்கார வச்சிடறேன். சரியா? நான் தான் அமைச்சு தரேன்ட்டேனே, நீ அதுக்கு குறவே வராது. நான் அதெல்லாம் கவலைப்பட வேணாம். இதை கொண்டு வை, நான் யாருங்கிறது நாளைக்கே தெரியும் போ. கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சு, சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரி, அதனால் எல்லாத்துலேயுமே போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சு அதனால் நம்மளுக்குன்னு பேர் சொல்கிறதுக்கு ஒரு வாரிசு கொடுக்கணும், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரியா? வர்ற வியாழக்கிழமைக்கு ஒரு 3 வீடு மடிப்பச்சு எடுத்து இங்கே பொங்கல் வச்சிரு. சரியா? வியாழக்கிழமைக்கு உனக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். அடுத்த ஒரு 17 மாதத்தில் உனக்கு உன் கையில் வாரிசு நான் கருப்பம் கொடுத்துறேன்டாமனே. அதனால் மருத்துவத்திலேயே கைவிட்டாலும் கருப்பசாமி நான் கைவிட மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேனே, நான் தான் ஒரு முடிவு சொல்லிட்டேன். 17 மாதத்தில் உனக்கு குழந்தை கொடுத்தாச்சு. சரியா? கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரெட்டை பொங்கல் வச்சிடணும். நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். ஒன்றை சாப்பிட்டு ஒன்றை தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் வாரிசு கொடுத்துறேன். வர வியாழக்கிழமைக்கு நான் சொன்னதை செஞ்சிரு. எனக்கு மாலை பாட்டில் வந்துடணும். அதே போல் 3 வீடு மடிப்பச்சு எடுத்து வச்சிடணும். நான் கருப்பன் கூடவே வரம்போ அதுவோ கடையில் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துடு, எடுத்துகிட்டு வந்துடலாம். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் வெல்ற வேலி போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு ஒரு கேஸ் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, ஒரு விபத்து. அதானே? அதில் வந்து ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லி எனக்கு ஒரு அமௌண்ட்டு வரணும். அதை நல்லபடியாக கருப்பசாமி வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்துட்றேன். போய் காலையில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு வாரிசு ஒன்று கிடைக்குமா? எப்படி? அதனால் கண்டிப்பாக கருப்பசாமி உனக்கு நான் கருப்பை கொடுத்துட்றேன். அதனால் மாற்றி அமைச்சு உருவாக்கிடலாம். சரியா? கேட்டுட்டு போய் பண்ணலான்ட்டு இருக்கியா?
நான் அதைத்தான் சொன்னேன், மாற்றி பண்ணியாச்சு. இருந்தாலும் எனக்கு பெண் குழந்தை வேணும், இல்லை எனக்கு ஆண் குழந்தை வேணும். என்ன வேணும்? அதுதான் இப்போ மிஸ் ஆகி போச்சு. என்ன போச்சு? ஆள் இருக்கானே இல்லையா? இல்லை அதைத்தான் சொன்னேன், விபத்தில் இறந்துட்டான். அதனால் மீண்டும் எனக்கு இன்னொரு வாரிசு வேணும். அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக உருவாக்கி தர்றதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரியா? அதனால் எனக்கு வந்து சரிப்பா ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுத்துகிட்டு வந்து வர வியாழக்கிழமை எனக்கு பொங்கல் வச்சிரு. வியாழக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். சரியா? அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போ கண்டிப்பாக ஒன்று சேர்த்து வைக்கணுமா? சரி, அதுக்கு வியாழக்கிழமை முடிவு பண்ணுவோம். சரியா? இன்றைக்கி இப்போ வாரிசுக்கும் கேஸுக்கும் தான் உத்தரவு. அதனால் அதை ஒன்று மட்டும் பண்ணு, மற்றதை நான் கருப்பசாமி உனக்கு நான் பார்த்துறேன். உனக்கு அதுக்கு நான் பதில் சொல்கிற மகளே. வியாழக்கிழமைக்கு மட்டும் நான் சொன்னதை செய். உனக்கு நீ கேட்ட வரது அத்தனையும் கொடுத்துறேன். அதெல்லாம் எந்த ஊரில் வேணாலும் போய் எடுத்துகிட்டு வா. ஒன்று போயிடுச்சு, மீண்டும் நல்லபடியாக பிறக்கிறதாவது நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்கும் வெண்ணம் இல்லாமல் இருக்கணும். அப்படி தானே? அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன். ஒன்றை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நீ நினச்சது போலே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. மாலை பாட்டில் எனக்கு மடிப்பச்சு எடுத்துகிட்டு கொண்டாந்து வச்சிடணும். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் அந்தியூர் வச்சு, கருப்பசாமி நான் வந்து கண்ட்ரைட்டரா இல்லை டிரைவர் இடமான கண்ட்ரைட்டர். சரி, நான் கிட்டவா. இப்போ உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுக்கணும். தீர்க்கணுமா? தீர்த்து கொடுத்துடணும். வேறு என்ன பண்ணி கொடுக்கணும்? சரி, அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரி, அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் மறுபடியும் பார்த்துட்டு வந்தேன். உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து இருக்கிறத அப்படியே கட்டிடலாம். இப்படி வந்து இருக்கிறத கட்டிடலாம். மாத்திரக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை. அதனால் குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனை, இருக்கிற சங்கட சலுப்பு, நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்னா நிம்மதியாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் புதுசாக எதாவது வேலை இது தொடங்கலாமா அப்படின்னு எதாவது யோசிச்சுக்கிறியா? பண்ணலாம். அதே என் சகோதரன் சொல்கிறேன், புதுசாக இது 10ல் அப்படின்னு சைடில் பார்க்கலாம் அப்படின்னு. இது மெயின் வேலை கண்ட்ராக்டர் வேலை தான். அதனால் கண்ட்ராக்டர் வேலையை விட்டுறக்கூடாது. சரியா? அதே போல் அது வந்து கரெக்டாக உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது. அதனால் எந்த வேலை செஞ்சாலும் சைடு பிஸ்னஸ் ஒன்று 1 வருஷம், 1 வருஷத்துக்கு மேலே பார்ப்பேன். அதுக்கப்புறம் மாற்றலாமான்னு ஒரு முடிவு பண்ணுவோம். அதுக்குள்ளே உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்து, அதே போல் உனக்கு அதே வீட்டை கட்டி கொடுத்து சைடு பிஸ்னஸ் வர தைதீந்து மாசி மாதம் ஆரம்பிக்கலாண்டாமான்னு அதுக்கு உண்டான ஏற்பாடும் பண்ணித்தரேன். குடும்பத்தில் உள்ள சிக்கல் சித்திரை மாதத்து வரைக்கும் கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்கேன். அதனால் மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்க்கணும். பாப்பையா? தவறாமல் பார்த்து என்கிட்ட கனி வாங்கிட்டு போ. உன்னையிலேருந்து உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பை சரி பண்ணி தரேன். குடி. உடல்நிலை ஒத்துழைச்சாலும் குடும்பத்தில் சரியில்லை. அப்படியே இல்லையா? அதனால் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் சரியில்லை சாமி அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்கேன். அப்படி தானே? அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு. அதனால் கேட்க முடியாது, சொல்லவும் முடியாது. அதனால் மெல்லவும் முடியாது, தொப்பவும் முடியாது. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோமா? வச்சிடலாம்ல. நான் கருப்பசாமி யாருன்னு நீ பார்ப்படாமானே. அதனால் இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக உடல்நிலையும் ஒத்துழைச்சு நல்லபடியாக உனக்குள்ள மதிப்பு கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தந்து வீட்டையும் கட்டித்தரம்போம். வர்ற மாசி மாதம் ஆரம்பி. சரியா? உனக்கு வர்ற 5 மாதத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துறம்போம். சரியா? கருப்பசாமி மறுபடி குன்னத்தூர் வரிச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா வீடு வந்து இப்போ ஏலத்துக்கு போக போகுது. அதனால் அதுக்கு முன்னாடியே நல்ல ரேட்டுக்கு நம்ம வீட்டை விற்கணும். அப்படியே இல்லையா? அதனால் விற்று கரை சேர்க்கணும். அதனால் 2 பையன் இருந்தேன், 2ம் போச்சு. உசுரும் இல்லை. இல்லை.
அதனால் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்காவது கரை சேர்த்தணும், இருக்கிற மிச்சத்தையாவது ஓரளவுக்கு சரி பண்ணணுமா இல்லையா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி அப்படியாப்பா, சரி, நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி தை தீந்து மாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு ஏலத்துக்கெல்லாம் போகாது, நல்ல ரேட்டுக்கு உனக்கு நான் விற்று கொடுத்துறேன். அவனுக்கு கட்டுனது போக மிச்சத்தை ஓரளவு கையில் மிச்சம் நிற்கிற மாதிரி சரி பண்ணி தரேன். அதை கொண்டுட்டு போய் இருக்கிறத நீ சேஃப்டி பண்ணிடு. அதே போல் நான் கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு சரி பண்ணி தந்துடுறேன். சரியா? இதுக்கு வழி. இரண்டாவதுக்கு என்ன பண்ணணும், நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்து உனக்கு அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணி தரேன். வேலையை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம், கிட்டவா. நான் தான் சொல்லிட்டேனே, வேலையை பற்றி கவலைப்பட வேணாம், வேலைக்கு உனக்கு நான் சரி பண்ணி தந்துடுறேன். ஏலத்துக்கு போகிறத சரி பண்ணுவோம், அதை நான் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். ஒன்றை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு, அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு குழப்பல ஒரு வெறிச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரிப்பா, எனக்கு டீச்சர் வேலை பார்க்குறோம். என்ன வேலை பார்க்குறோம்? அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதனால் இப்போ டெம்பரவரியாக இருக்கும், அப்படி தானே? அதனால் உனக்கு அங்கீகாரம் போட்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி திருமணம் அப்படின்னு போய் பார்த்தேன், நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். ஒரு 4 அதைத்தான் இப்போ 4ன்னு. சரி, 4 சொல்லியிருக்கேன், சொல்லு. நான் தான் சொல்லிட்டேனே, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்டேன். அதனால் 4ல் 1 ஆகும். அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துரு, அது உனக்கு தோதாத்தை அமையும். நான் தான் அமைச்சு தரேன்னு இருக்கேனே, அதனால் 4ல் 1 அமையும்லாமானே, அதையும் அமைச்சு கொடுத்துட்றேன். போய் காலையில் வந்துடுவான். அதே போல் கருப்பசாமி சொல்லு. இப்போ பணம் கொடுத்துருக்கேன், அதுக்கு உண்டான எவிடன்ஸ் வச்சுருக்கியா? இருக்குது, இருந்தாலும் கரெக்டாக பதில் வர மாட்டேங்குது, கொடுக்கல. அதனால் அது ஒரு ஓரமாக பெண்டிங் போட்டு அதை நான் வாங்கி கொடுத்துட்றேன். கல்யாணம் அதே மாதிரி ஒரு பர்மனெண்ட் பண்ணணும், அதை நான் பர்மனெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அது எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை, அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. நீ நினச்சது போலே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து பர்மனெண்ட்டும் போட்டு கொடுத்து கல்யாணமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு, நான் கூடவே இருக்கிறப்போ. கடிப்பத்ததில் பொள்ளாச்சி வேர்ச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லை. யாருக்கு சரியில்லை? அதனால் கவர்மெண்ட் வேலைக்கு ஒன்று நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். யார் பார்த்துட்ருக்கா? நீ பார்த்துட்ருக்க. அதனால் முதல்ல திருமணம், இரண்டாவது தான் வேலை. அதனால் வேலைக்கு உண்டானதை நீ ட்ரை பண்ணு, அதுக்கு உண்டானது அதையும் ஏற்படுத்தி தரேன். அதே போல் திருமணத்துக்கும் நான் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். உனக்கு உடல்நிலையில் சரி பண்ணணும், அப்படித்தானே? அதனால் நமக்கு யார் என்ன பண்ணி வச்சான்னு உனக்கு தெரியணும், அப்படித்தானே? உன் வீட்டிலேருந்து ஒரு 13 வீடு தள்ளி பக்கத்தில் வலது பக்கம்தான் இருக்கேன் ஆள், சரியா? அந்த பக்கம்தான் இருக்கேன். இதில் பொம்பளை ஆம்பளைலாம் கிடையாது, வேறெல்லாம் யாரும் கிடையாது. அதுதான் சவால் விட்டுட்டு இருக்கிறாளவ. பார்ப்போம் நீ எங்கே போய் சரி பண்ணுவேன்னு, அதையும் தான் நான் பார்க்குறேன். அதாவது தெரியுமா, அப்படி சவால் விடுறாளோ இல்லையா, அதைத்தான் சொன்னேன். உன்னோட தாயவே கேள்றாமானே, அவளுக்கே தெரியும். அதனால் நீ அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, போய் கேட்கவா போகிற? அதனால் உனக்குள்ளது சரி பண்ணால் போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன். வர்ற வியாழக்கிழமை தான் சரி பண்ணணும். அப்பவும் வரணுமா அப்படின்னு யோசிக்கிறியா? வந்ததே ஆகணும், சரியா? அதனால் வர்ற வியாழக்கிழமைக்கு பார்த்துட்டு போயிரு. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உடல்நிலை சரி பண்ணி கொடுத்து அடுத்த ஒரு 43 நாளில் உனக்கு உடல்நிலை சரியாயிடும். அதையும் நான் பார்த்துறேன். உனக்குள்ள பிரச்சனை அவங்களுக்கு போனால் நீ திரும்பி ஓடி போய் பார்த்துடக்கூடாது. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நீ தானே சொன்னேன், நேரம் கட்ட நேரம் போனால் பஸ் கிடைக்காது. இப்போ எப்படி கிடைக்கும்? கிடைக்குமா கிடைக்காதா? வியாழக்கிழமை தான் வரணும், சரியா? அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு கவர்மெண்ட் வேலையும் வாங்கி தந்துடுறேன், திருமணமும் முடித்து கொடுத்துறேன்.
ஆனால் முதல்ல திருமணம் தான். அதனால் வர வியாழக்கிழமை எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போயிடுச்சு. எல்லோரும் போய் மறுபடியும் காலில் விழு. நான் வந்து தவள் வாசிக்கிறேன். கருப்பசாமி அப்படியாப்பா, சரி சரிப்பா, நல்லபடியாக உடல்நிலையில் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சரி பண்ணி கொடுத்துட்டேன்னா இல்லையா, சரியாயிடுச்சு. அதே போல் சொந்த வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை வருதுண்ணே. இப்போ பிரச்சனை வருதா? பிரச்சனை வராது. அதே போல் நல்லபடியாக எனக்கு என் கணவனுக்கு நல்லபடியாக தவில் வாசிக்கிறதுல மோயாத வேலை வரணும். அதே மாதிரி ஓய்வு இல்லாமல் எனக்கு வருமானத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து என் பிள்ளைக்கு பேசி வச்ச இடத்துல நல்லபடியாக திருமணமும் அமையணும். அப்படி தானே? போய் காலைல வந்துட்டு ஓடும். அதனால் தை தீர்ந்து மாசி மாதம் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்? தை தீர்ந்து மாசி மாதம் பேச்சுவார்த்தை நடத்திடலாம். எதுக்கு? அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடலாம். உன் கனவு என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்? மாசி மாதம் பேசிடலாம். சரியா? ஏற்கனவே பேசி முடித்தாச்சு. இருந்தாலும் அதுக்குண்டான முடிவு பண்ணி பேசி முடிச்சிடலாம். இன்னமும் கொஞ்சம் நேற்று கொஞ்சம் ஒரு அசை காட்டுச்சு இல்லையா? அதனால் முடிச்சு அதையும் குணப்படுத்திடலாம். போ இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. போகிற பக்கம் வேலையில் இடைஞ்சல் இல்லாமல். இப்போ துணி கடைக்கு நான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அங்கே தானே போய்ட்டுருக்கேன். அதே போல் நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவோம். அப்படியா? இதை பகுதி சாப்பிட்டு பகுதி குடிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். நாளையிலேருந்து உனக்கு சரியாக போயிருப்போம். நான் தான் சரியாக போயிருந்தேன். நாளைக்கே சரியாக போயிருப்போம்.